அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலக அடிக்கல் நாட்டு விழா மாநில செயலாளர் முத்தரசன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். ஒன்றிய அரசாங்கம் தமிழகத்தில் போராட்டத்தை உருவாக்கவும் தீவிரப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் DR செல்வராஜ் நினைவகம் அடிக்கல் நாட்டு விழாவில் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் தோழமை கட்சியினர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒன்றிய அரசாங்கம் ஒரு ஜனநாயக அரசாக செயல்படுவதற்கு மாறாக ஒரு எதேச்சதிகார அரசாக, சர்வாதிகார அரசாக, பாசிஸ்ட் அரசாங்கமா செய்வதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்வது மட்டுமல்ல, அதன் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்றும், மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டு 20 ஆண்டுகள் ஆகிறது. அதற்குரிய நிதி, தமிழ்நாட்டிற்குரிய நிதியை வழங்க மறுப்பதும், அதன் காரணமாக கடந்த 3 மாதத்திற்கு மேலாக தமிழ்நாடு முழுவதும் பயனாளிகளுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படாமல் விவசாய தொழிலாளர்கள் பட்டினி கிடப்பதும், இயற்கை பேரிடர் பாதித்த மாநிலங்களுக்கு 5 மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குகிற போது தமிழ்நாட்டிற்கு கொடுக்க முடியாது என மறுப்பதும், அதேபோல கல்விக்குரிய தொகை 2512 கோடி ரூபாய் வழங்குவதற்கு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் வழங்குவேன் என நிபந்தனை விதிப்பதும் ஒரு ஜனநாயக நாட்டில் நடைபெறக்கூடிய செயல் அல்ல. ஒன்றிய அரசாங்கத்தின் அணுகுமுறை என்னவென்றால், என்னை ஆதரிக்க வேண்டும், என் கட்சியை ஆதரிக்க வேண்டும், அல்லது நான் ஆதரிக்கின்ற கட்சியை நீ ஆதரிக்க வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்றால் அந்த மாநிலத்தை நான் பழிவாங்குவேன் என்று சொல்வது என்பது அரசியலமைப்பு சட்டம் வாக்காளர்களுக்கு கொடுத்து இருக்கக்கூடிய உரிமையை பறிக்கக்கூடிய செயல். இதைதான் தாங்கள் சர்வாதிகாரம், எதேச்சதிகாரம், பாசிசம் என்கின்றோம். சர்வாதிகாரம் ஆகட்டும், எதேச்சதிகாரம் ஆகட்டும், பாசிசம் ஆகட்டும், ஒருபோதும் வெற்றி பெறாது. ஜனநாயகம்தான் வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை என்பது நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. 37இல் ஹிந்தி திணிக்கப்பட்ட போதும் சரி, 67இல் ஹிந்தி திணிக்கப்பட்ட போதும் சரி, தமிழ்நாடு அதற்கு எதிராக நின்றது எல்லோரும் அறிவார்கள். அரசியலை தொடங்கி நடத்திவிட்டு ஏதோ தமிழ்நாடு அரசியல் நடத்துவதாக பள்ளியை இங்கே சுமத்தி தப்பித்துக் கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார். அந்த முயற்சி வெற்றி பெறாது. ஒன்றிய அரசு தனது நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்தார். ஒரு அலுவலகம் கட்டுவதற்கான பணி இன்றைக்கு மாவட்ட செயலாளர் தோழர் சீனிவாஸ் தலைமையில் நடைபெற்றது. இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. தோழமை கட்சிகள் அனைத்து தலைவர்களும் பங்கு பெற்று மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்திருந்தாலும் ஓராண்டு காலத்திற்குள் கட்டிடத்தை கட்டி முடிப்பதற்குள்ள முயற்சிகளை மேற்கொண்டு சிறப்பாக நிறைவேற்றுவார்கள். ஒன்றிய அரசாங்கம் ஒரு ஜனநாயக அரசாக செயல்படுவதற்கு மாறாக ஒரு எதேச்சகார அரசாக, சர்வதிகார அரசாக, பாசிஸ்ட் அரசாங்கமாக செயல்படுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்வது மட்டுமல்ல, அதன் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது என்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்து. மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம் நாடாளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டு 20 ஆண்டுகள் ஆகிறது. அதற்குரிய நிதி, தமிழ்நாட்டிற்குரிய நிதியை வழங்க மறுப்பதும், அதன் காரணமாக கடந்த 3 மாதத்திற்கு மேலாக தமிழ்நாடு முழுவதும் பயனாளிகளுக்குரிய ஊதியம் வழங்கப்படாமல் விவசாய தொழிலாளர்கள் பட்டினி கிடப்பதும், இயற்கை பேரிடர் பாதித்த மாநிலங்களுக்கு 5 மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குகிற பொழுது தமிழ்நாட்டிற்கு கொடுக்க முடியாது என மறுப்பதும், அதே போல கல்விக்குரிய தொகை 2512 கோடி ரூபாய் வழங்குவதற்கு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் வழங்குவேன் என நிபந்தனை விதிப்பதும் ஒரு ஜனநாயக நாட்டில் நடைபெறக்கூடிய செயல் அல்ல. ஒன்றிய அரசாங்கத்தின் அணுகுமுறை சொன்னால், என்னை ஆதரிக்க வேண்டும், கட்சியை ஆதரிக்க வேண்டும், அல்லது நான் ஆதரிக்கிற கட்சியை நீ ஆதரிக்க வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்றால் அந்த மாநிலத்தை நான் பழி வாங்குவேன் என்று சொல்வது என்பது அரசியலமைப்பு சட்டம்
வாக்காளர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை பறிக்கக்கூடிய செயலாகும். இதைத்தான் நாங்கள் எதேச்சகாரம் சர்வதிகாரம் என்கிறோம், பாசிசம் என்கிறோம். பாசிசமாகட்டும், சர்வதிகாரமாகட்டும், எதேச்சகாரமாகட்டும் ஒருபோதும் வெற்றி பெறாது. ஜனநாயகம்தான் வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை என்பது நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. 37 இந்தி திணிக்கப்பட்ட பொழுதும் சரி, 65 திணிக்கப்பட்ட பொழுதும் சரி, தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக அதற்கு எதிராக நின்றது எல்லோரும் அறிவார்கள். இன்றைக்கு மீண்டும் அப்படி ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை, நெருக்கடியை ஒன்றிய அரசாங்கம் உருவாக்கி வருகிறது. தமிழ்நாட்டு மக்கள் அது விரும்பல. ஒன்றிய அரசாங்கம் அப்படி ஒரு போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டுங்கிற முயற்சியில் அவருடைய நடவடிக்கைகளும் செயல்முறைகளும் இருக்கிறது. ஒன்றிய கல்வி அமைச்சர் கல்வியை அரசியல் ஆக்காதீர்கள் என்று கூறுகிறார். மாநில அரசோ அல்லது மாநிலத்து மக்களோ கல்வியை அரசியல் ஆக்கல. மாறாக இதை அரசியல் ஆக்கியது கல்வி அமைச்சர் தான். அவர்தான் இந்த நிதியை வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும், மும்மொழி திட்டத்திலும் கூட கொள்கையை ஏற்க வேண்டும், இல்லை என்னால் கொடுக்க முடியாது. இதுதான் அரசியல். ஆக அரசியலை தொடங்கி நடத்திவிட்டு ஏதோ தமிழ்நாடு அரசியல் நடத்துவதாக வழியை இங்கே சுமத்தி தப்பித்துக் கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார். அந்த முயற்சி வெற்றி பெறாது. ஒன்றிய அரசு தனது நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.